coming for the throne. ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை கைஸ். நான் உங்கள் ஸ்மித். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியோட 6th சீசன் தான். என்னடா ரொம்ப நாளாக ஆளை காணோமேன்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் வரலனாலும் கெயின் ரெகுலராக தானே வந்துட்டு இருக்காரு. அதை வச்சு சந்தோஷப்படுங்க. நான் வந்து தொல்லை கொடுக்க விரும்பல. சரி, மறுபடியும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 6th சீசன் எங்கேருந்து போகுதுன்னா 5th சீசன் எங்கே முடிச்சு அங்கேருந்து தான். என்ன ஆச்சுன்னா, லிபரேஷனுக்கும் நம்ம லீக் ஆஃப் வில்லனுக்கும் சண்டை நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சண்டை நடந்து அதில் வந்து லீக் ஆஃப் வில்லன் ஜெயிச்சு அவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணி 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு காட்டுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஹாக் வந்து டபுள் ஏஜென்ட். நான் அப்பயே சொன்னேன். ஹாக் வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்க லீக் ஆஃப் வில்லன் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறது தான் அவனோட வேலை. இது மூலிமா லிங்க் வந்து நம்ம எண்டோருக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கான். இது வந்து எண்டோர் கண்டுபிடிச்சானா இல்லையான்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஹாக் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, ட்வைஸ்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து அந்த கேங்கிலேயே ரொம்ப நல்லவன். அந்த நல்லவனை தான் யூஸ் பண்ணி அவன் மூலியமாக வந்து விஷயத்தெல்லாம் வாங்கியிருக்கான். ட்வைஸை வச்சு என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டான். அதாவது இவங்க ஜப்பானியே வந்து மொத்தமாக பிடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச ஹாக் வந்து ரெடி பண்ணுறான். அதாவது ஹீரோ டீமை ரெடி பண்ணுறான், வில்லன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு. இப்போ வந்து வில்லன்ஸ் டீம் வந்து மொத்தமாக சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஹீரோஸ் வந்து பதிலடி கொடுக்க போகிறாங்கன்ட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ஹாக் வந்து அவங்கள ரெடி பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியாது. அதாவது வில்லன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு ஹீரோஸ்க்கு தெரியும்ட்டு, ஹீரோ என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு வில்லனுக்கு தெரியாது. ஐயோ, பயங்கரமாக குழப்பிட்டேன்னா. அதாவது வில்லன்ஸ் பண்ண போகிறாங்கல்ல, அது வந்து ஹீரோவுக்கு தெரியும். ஆனால் ஹீரோ வந்து என்ட்ரு ஆக போகிறது வில்லன்ஸுக்கு தெரியாது. கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து ஒரு 4 டீமாக பிரிஞ்சு ஜப்பானை வந்து பிடிக்கலான்ட்டு வில்லன்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, 2 டீமாக பிரிஞ்சு வில்லன்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஹீரோஸ். எப்படின்னா, அந்த டாக்டர் ஒருத்தர் இருக்கான்ல, அதான் அந்த சயின்டிஸ்ட் நோமோஸ்லாம் உருவாக்குறானே, அவன் யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ரகசியமாக. அவன் ஊருக்குள்ளே வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சது இல்லாமல் அவன் கூட வந்து ஒரு குட்டி நோமோ, டிஜிமான் சைஸில் ஒரு நோமோ இருக்குது, அதை வேற வச்சு வளர்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டாங்க. இப்போ வந்து 2 டீம் எப்படி பிரிகிறாங்கன்னா, எண்டோர் தலைமையில் ஒரு டீம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ப் ஷாட் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் அட்டாக் பண்ண டேரெக்டாக போகிறாங்க. இப்படி விறுவிறுப்பான கட்டத்தில் தான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஷார்ப் ஷாட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கூல் பசங்களை மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாரி, அப்புறம் டோக்கியாமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் கேர்ளு, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னிங் பண்ணுறவங்க, இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. எதுக்குன்னா, இவங்க எல்லாமே இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா வில்லன்ஸ்லாம் வந்து பயங்கரமானவங்க. ஒருத்த வந்தாலே நம்மளுக்கு திறந்தடி விடுவான்னு தெரியும். இவங்க நிறைய பேர் இருக்காங்க. மீதி எல்லாரையும் பேக்கப்புக்கு வந்து மீதி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பின்னாடி வச்சிருக்காங்க. பேக்கப்புக்கு காமனாரி ஆல்ரெடி அள்ளு விட்டு போச்சு. அடப்பாவீங்களா, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் என்ன கூட்டு போறீங்களே அப்படின்ட்டு அவன் ஒரு படக்கூட இருக்கா. அப்படி இருந்து அவன் பயப்படுறானா பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு டீம் எதிர்க்க போறாங்கன்னா பயந்து தானே ஆகணும். இப்போ வந்து இவங்க வில்லன்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்டோர் வெளியே கிளம்பிட்டாரு அவரோட டீமோட. போனவனே பார்த்தீங்கன்னா, எண்டோர் டீம் போனவனே பார்த்தீங்கன்னா, இவன் நோமோஸ்லாம் உருவாங்க டாக்டர் அசால்ட்டா மாட்டுவானா. ஆனால் அசால்ட்டா மாட்டினானே. அசால்ட்டா மாட்டினவனை பிடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பவர் வந்து ஐசோவை வந்து எரேஸ் பண்ணுறான். எரேஸ் பண்ணி முடிச்சவனே பார்த்தா அவன் வந்து ரொம்ப வயசானவனா இருக்கான். அடப்பா, இந்த கிளடு கட்டியா இவனோட பவர் யூஸ் பண்ணி தான் வந்து நோமோஸ்ல வந்து ரீஜென்ரேட் பண்ணுறது ஈஸியாக வச்சிருக்கான் போல. ஆல்ஃபார் ஒன்னோட வந்து பவர் இது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேய் நான் இவ்வளோ சீக்கிரம் மாட்டுவேன்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறான். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெடிச்சிட்டு வந்துச்சு பாருங்க. நோமோ படையே வந்திருக்கு. இவனை ஒன்று வந்தாலே எவ்வளோ கஷ்டப்படான்னு நமக்கு தெரியும். இவ்வளோ வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோமோ வந்து இந்த டாக்டர் வந்து குத்திடுது. ஐயோ, டாக்டர் செத்துட்டான்னு பார்த்தா அடப்பாவே அது டூப்ளிகேட்டு. நம்ம ட்வைஸோட பவர் வச்சு தான் அது பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அதுவும் கிடையாது. இந்த டிஜிமான் மாதிரி ஒரு நோமோ இருக்குன்னு சொல்லலாம். அந்த நோமோட பவர் தான் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்துட்டீங்க, என்னை ஈஸியெல்லாம் பிடிக்க முடியாது, நான் வரண்டா அப்பா அப்படின்னு சொல்லி கிளம்புற டைமில் வந்தாங்க பார்த்துங்க ஒருத்தங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மிருகோ வந்து 5வது ரேங்கிங்கில் இருக்காங்க. நீங்கள் இங்கே அட்டாக் பண்ணுங்க, நான் அண்டர் கிரவுண்டில் இருக்க நோமோலாம் பார்த்துட்டு உள்ளே போனாங்க. ஐயோ, முதல்ல எல்லாம் லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் வைப் ஆயிட்டேன். அவங்கள பார்த்தவனே பாவி என்ன தைசு கண்ணிலே நிற்கிது போங்க, இனிமே அவங்க என் கிரஸ்ட் லிஸ்ட்டில் ஏற்றிக்க வேண்டியதான். அவங்க போயிட்டு அடிக்கிறாங்க. எல்லா நோமோஸும் சிறான கிக்கி. இவனுங்க நோமோஸோட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க. அவங்க ஒரே ஆள் பூந்து கலக்கி விட்டுருக்காங்க அங்கே உள்ள. அந்த டாக்டர் ஒரு பக்கம் பயம், அடப்பாவி இருக்க பேக்கப்பில் வச்சிருக்க நோமோஸ்லாம் எடுத்தா தான் நான் தப்பிக்க முடியும் போலான்ட்டு எல்லாத்தையும் உடைக்கிறான். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு டீம் போகுது. அந்த டீம் என்ன போய் என்ன பிரயோஜனம், நம்ம ஆளு கலக்கி விட்றாங்களா உள்ள. ஆனால் இப்போ பேக்கப்புக்கு அந்த நோமோஸ்
நோமோஸ்லாம் வந்து பயங்கரமான ஆள். எப்படின்னா நோமோஸ்க்கு பேசாது, அறிவு கிடையாது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த நோமோஸ் வந்து பேசுது, சுயசந்தனை பண்ணுது, எல்லாமே பண்ணுது. இந்த நோமோஸ்லாம் வந்து பயங்கரமான ஆளாகவும் ஆயிட்டாங்க. இப்போ வந்து இந்த நோமோஸ் அட்டாக் பண்ணுறது மிருகோவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்து நம்ம மிருகோவுக்கு சாதாரண ஆள் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா வந்தவனே ஒரு நோமோ போட்டு அடிச்சிச்சு பாருங்க மிருகோவை. மிருகோவுக்கு ஓரமாக சொரிக்க இந்த டாக்டர் எஸ்கேப் ஆகி ஓட, இதுக்கப்புறம் தான் சீனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு சொல்ல. மிருகோ ஏந்து வந்தவனே எப்படி ஏந்து வரா அப்படின்னோடனே, டேய் அசால்ட்டா அடி வாங்குறது நான் சப்பன் நினச்சிடா இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிருகோ வந்து அவன் தலையெல்லாம் அடிச்சு கண்டம் பண்ணிட்டு, என்னதான் நீ இவ்வளோ பவராக இருந்தாலும் தலையை கேலி பண்ணிட்டா நீ கேலினா நீ கேலி தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு டைலாக் சொல்ல, ஹெல்ப்புக்கு வந்தவங்களா ஆன்னு பார்க்க அந்த சைடு வந்து அப்படியே கட் பண்ணி அந்த சைடு போனா வில்லன்ஸ் அட்டாக் பண்ணா நம்ம டீம் போயிட்டாங்க. இது வில்லன் அட்டாக் பண்ண பயங்கரமா ஒரு டீம் போடுவீங்களா. அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா நம்ம காமனாரி ஏற்கனவே தொடர் நடிக்கிட்டு இருக்கு. இதுல வேற டோக்கியாமே வந்து என்ன சொல்றான்னா, நீ அன்னைக்கு கிட்டார் வச்சல அது பயங்கரமா இருக்கு. டேய் என்னடா இன்னைக்கு நம்ம செத்து போற மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல நீ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றான். இவன் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கான், இன்னும் வர பயத்தை கிடக்கும். அந்த டைம்ல அப்படி பார்த்தீங்கன்னா சிமெண்டாஸ் வந்து சிமெண்ட் வச்சு வீடு தான் கட்டுவாங்க. இவன் வந்து அவங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டான். அதுவும் இல்லாமல் வில்லன்ஸ் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, ஹீரோஸ் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்ட்டு சர்ப்ரைஸ் அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணாங்க. சரியான அட்டாக்குங்க. கேலி பண்ணிட்டு உள்ள போனவனே ஒருத்தர் பெரிய பருப்பு மாதிரி வந்து, ஏய் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக இந்த ஹீரோஸ்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தண்டர் நெட்டுன்னு ஒரு பவரை பயங்கரமான பவரை சார்ஜ் பண்ணி அடிக்கிறான். காமனாரி வந்தான் பாருங்க தொடர்ந்து இதுலேருந்து வெளியே வந்து சிங்கிள் விரல்ல எல்லாரையும் காப்பாற்றிட்டான். சார்ஜ் பண்ணுறான் அவ்வளோ சார்ஜ் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ரெண்டாவது வந்து இதை தாங்கியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரண்டு போன வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ப் ஷாட் வந்து எல்லாரையும் கண்டம் பண்ணிட்டாரு. இப்போ சின்ன சின்ன வில்லன்ஸ்லாம் நொறுக்கி தள்ளிட்டே இருக்கு சொல்ல அண்டர் கிரவுண்டில் இருக்கவங்கிட்ட போயிட்டு தலைவர்கிட்ட போயிட்டு ஒருத்தன் வந்து முறையிடுறான். தலைவா நம்மளை சுத்து போட்டாங்க அப்படின்ட்டு. சுத்து போட்டாங்களா மூஞ்சி காமமாக இருக்கு. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பயம் தெரியுது பாருங்க. அந்த பயம் எதுக்குன்னா ஹீரோ சுத்து போட்டாங்க. ஏன்னா இது சர்ப்ரைஸ். ஏன் அவன் பயப்படுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் கூட பார்த்தீங்கன்னா ஷீகராக்கி இல்லை. ஏன்னா ஷீகராக்கி வந்து பேக்கப்புக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனோட பவர் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கோசம் மறுபடியும் போயிருக்கான். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாச போராட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ரொம்ப நல்லவன்னு சொன்னேன், அவனை போய் ஆக்க ஏமாத்திட்டானே. ஆனால் ஏமாற்றி தானே ஆகணும், இல்லைனா கேலி பண்ணிட்டு இருப்பானுங்க வில்லன்ஸ் வந்து ஊரியே. இதை வந்து ஏமாற்றி தான் ஆகணும். ஹாக்கை எதிர்த்து ட்வைஸால் எதுவுமே பண்ண முடியல. அவன் லட்சக்கணக்கில் மாறுறான், என்ன வேணா மாறுறான். ஆனால் ஹாக் வந்து கேலி பண்ணுறான், ஹாக்கு கில் பண்ணுறான். ஒரு முக்கியமான ஒரு ஆள் வரான். ஆனால் அவன் ரொம்ப டேஞ்சரானவன். யாருன்னு பார்த்தீங்கன்னா டாபி வந்தது வந்து ஹாக் கவனிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை நடந்துருக்கு. டாபி வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸை வந்து கொல்ல கூட தயாராக இருக்கான். நம்ம ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கான். அவன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் டாபி வந்து இவனை அட்டாக் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் வந்து தப்பிச்சிடுறாங்க. வந்து ஹாக் வந்து தப்பிச்சு எதிர போயிட்டு சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாபி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ட்வைஸோட கதை அங்கே முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டூப்ளிகேட்டை வந்து டோகை கட்டமைச்சு அவனோட வந்து லவ்வை வந்து வெளிப்படுத்துகிறான். இந்த பாச போராட்டம் நடந்ததுக்கு இது பண்ண டைமில் இப்போ ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லனாக இருந்தாலும் நல்லவன் நம்ம ட்வைஸ் வந்து இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறதெல்லாம் புரியுது. எங்கடா டேக்கு எங்கடா பாக்குக்கு வந்தான்னு கேட்குறீங்க. பேக்கப்புக்கு வச்சுருக்காங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.